இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே சூப்பரான ஒரு சாக்லேட் டிலைட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் நான் இந்த சாக்லேட் டிலைட்டை நான் டெய்ரி மில்க் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்றதுக்கு நமக்கு மொத்தமாவே ரெண்டு இன்கிரிடியன்ட் மட்டுமே நமக்கு போதும். இந்த ரெசிபி பண்றது ரொம்பவே ஈஸி. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக 1/2 லிட்டர் பாலை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா இதை காய்ச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பொங்கி ஆடை விட்டு வரும். அந்த ஆடை எல்லாமே எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுக்கணும். இந்த 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்டி இந்த மாதிரி வரணும். ஆல்மோஸ்ட் அந்த கண்டென்ஸ்டு மில்க் பதத்துக்கு வரணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கண்டென்ஸ்டு மில்க் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது கூடயே கொஞ்சமாக சர்க்கரை தேவைப்பட்டுச்சு அப்படிதான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சுகர் ரொம்பவே கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் சுகரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், பாலும் நல்லா ரெடியாக இருக்குது. பாலும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் டெய்ரி மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது 20 ரூபீஸில் உள்ள ஒரு சின்ன பேக்கெட்டு. இதை நம்ம அப்படியே கெட்டியாக இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நல்லா இந்த மாதிரி சாக்லேட் மெல்ட்டாக இருக்கணும். மெல்ட்டாக இருக்க சாக்லேட் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஸோ கரைஞ்சி வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வீடியோக்காக இது கூடயே கொஞ்சமாக டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஆட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நான் வீடியோக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெய்ரி மில்க் கூட விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். சாக்லேட் ஆட் பண்ணதையுமே நல்லா அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும். அடுத்து நான் இதை ஒரு கேக் டின்ல ஆட் பண்ணி நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு கேக் டின்ல பட்டர் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணி நான் நல்லா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிங்கனாலே இது நல்லாவே செட் ஆகி வந்துடும். இது ஆல்மோஸ்ட் இந்த சாக்லேட் ஃபட்ஜ் ரெசிபி அந்த மெத்தட் தான். பட் இது கண்டென்ஸ்டு மில்க் கிடையாது. நம்ம நார்மல் பாலில் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி நீங்கள் இதே மெத்தடில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட் ஃபட்ஜ் மாதிரி நல்லா கொஞ்சம் ஹார்டாக கிடைக்கும். பட் இது ஹார்டாக இருக்காது. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ரெசிபியை டிலைட் அப்படி இல்லைன்னா டெசர்ட் அப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு 5 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஹார்டாக இருக்காது, நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நல்லா இந்த சாக்லேட் நல்லா ஃபட்ஜ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பால் கூடையே நீங்கள் அந்த கண்டென்ஸ்டு மில்க் பதத்துக்கு வரும்போதே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டென்ஸ்டு மில்காக சேஞ்ச் ஆயிரும். நம்ம சேனலில் ஆல்ரெடியே கண்டென்ஸ்டு மில்க் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மெத்தடில் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணி அதை ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹார்டாக சாக்லேட் ஃபட்ஜ் மாதிரி கிடைக்கும். பட் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா மெல்ட்டியான எஃபெக்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் பால்கோவாவில் டெய்ரி மில்க் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் எக்ஸாக்டாக அப்படி இருக்காது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். வீட்டில் ஒரே ஒரு டெய்ரி மில்க் தான் இருக்குது. உங்களுக்கு வெளியே போய் சாக்லேட்ஸ் லாக்டவுனில் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலில் ஒரே ஒரு டெய்ரி மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணி சாக்லேட் டெசர்ட் மாதிரி நம்ம வீட்டிலேயே பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக இது கூடயே சாக்கோ சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே சாக்லேட் டெசர்ட்டை நீங்கள் இன்னும் நல்லா சூப்பராக சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்னதாக பவுலில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே இந்த சாக்லேட் டெசர்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக மேலே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி லைட்டாக சாக்கோ சிரப் ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டெசர்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு பைட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் சாப்பிடுவீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டேஸ்ட்டை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. ஸோ இதே ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.